சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜாங்கவும் இங்கே கண்மணியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு மண்டபத்தில் சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டு பேரதிர்ச்சியோட இனி என்ன செய்யன்னு தெரியாம நிற்கிறாரு. மோகனா அப்பத்தா மலருன்னு கண்மணி என்ன முடிவெடுத்து மண்டபத்துக்கு வராம இப்படி ஆறுமுகத்தோட எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி, சாவித்ரி, நாம என்னென்ன திட்டம் போட்டிருந்தோம், இந்த கல்யாணம் நடக்கும்னு ஈஸ்வரி நினைக்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நான் பார்த்த மாப்பிள்ளைய தான் கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அம்புட்டு ஆசையோட இருந்தேன். ஆனா என்னது இது இப்படிலாம் நடக்குதுன்னு ஈஸ்வரியும் சாவித்திரியும் ரொம்ப பதட்டமா திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சேது, அப்பா நான் போய் எங்க கண்மணி இருக்கான்னு பார்த்து கூப்பிட்டு வரேன்ப்பா. மண்டபத்துல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பொண்ணு கண்மணி எங்கன்னு. இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியாது சேது. ஒன்று கண்மணி இங்கே வரணும், இல்லையா நாமளே உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், வேற வழி இல்லை அப்படின்னு ராஜாங்கம் கண் கலங்கி அழ ஆரம்பிக்க, உடனே சன்னாசி சொல்கிறாங்க, அண்ணே நம்ம கண்மணி உங்கள் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டானே, கண்மணி மேலே கண்டிப்பாக தப்பு இருக்காது. இந்த ஆறுமுகம் தான் ஏதோ திட்டம் போட்டு கண்மணியை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னு தெரிய வரட்டும். இந்த ஆறுமுகம் மட்டும் என்கிட்ட மாட்டினானா அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேனே அப்படின்ற மாதிரி பேச, இருந்தாலும் கண்மணி எங்கன்னு இப்போ மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே சன்னாசி, நான் என்ன பதில் சொல்கிறது? அதான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மானு எல்லாரும் நம்ம இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் வெளியில் தலை காட்ட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வேற கூப்பிட்ருக்கிறேனே. கண்மணி வந்து ஏற்கனவே நம்ம கூட காரில் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, அந்த காரில் தான் வருவேன்னு எதுக்காக அடம்பிடிக்கணும்? இப்படியெல்லாம் ஏதோ திட்டம் போட்டு கண்மணி செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, உடனே மோகனா சொல்கிறாங்க, என்னங்க எங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பீங்கன்னு பார்த்தா நம்ம கண்மணியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கண்மணி மேலே நீங்கள் தாங்க நம்பிக்கையாக இருக்கணும். எப்படியாவது கண்மணி இங்கே வந்துடுவா, உங்களை தலகுனியை விட மாட்டா. நம்ம பொண்ணு கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மோகனா பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா என்ன இருந்தாலும் ஆறுமுகத்து கூட கண்மணியை அந்த காரில் தனியாக நம்ம அனுப்பியிருக்கக்கூடாது, யாராவது நம்ம கூட வந்திருக்கணும். இப்போ பாருங்க, நம்ம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? கண்மணி பேச்சை கேட்டு தனியாக அந்த காரில் ஆறுமுகத்தோட அனுப்புனது தானே பெரிய தப்பாக போச்சு. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னுடைய சொந்தக்காரங்க தான், எனக்கு தெரிஞ்ச என் அண்ணன் தான், இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு இப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பதில் பேச முடியுமா அப்படின்னு சொல்ல, உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி இங்கே கண்மணியை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே இந்த கல்யாணம் நின்னாலும் என் அண்ணன் பொண்ணு கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஏன் சொந்தக்காரங்களே ஒரு நல்ல பையனாக பார்த்து ஏன் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா நம்ம கண்மணிக்கு வேறு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஏன் ஈஸ்வரி, இந்த மாப்பிள்ளையை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் தெரிய வரும். அது மட்டுமா, நானே சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாப்பிள்ளை பார்க்க சரியில்லை, ஏதோ இவர் பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு. நீங்கள் தான் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சாவித்திரி சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். சாவித்திரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னேனேன்றதுக்காக தான் இங்கே கண்மணியை வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்க வந்தாங்க. கண்மணியை மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போய் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கோம். இப்போ கண்மணி இங்கே மண்டபத்துக்கு வரலன்னு தெரிஞ்சு அப்போ கண்மணி வேற யாரையோ விரும்பியிருக்காளா? இந்த கல்யாணத்தில் உங்கள் வீட்டு பொண்ணு கண்மணிக்கு விருப்பம் இல்லையான்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே, அப்போ ராஜாங்க மாமா பதில் பேச முடியுமா? அதை பற்றி யோசிக்காமல் என்னென்னவோ பேசுகிறீங்களே சாவித்ரி அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க, உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா? யாராவது போய் நம்ம வீட்டு பொண்ணு கண்மணி எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும், இல்லைனா என் பையன் ராஜாங்கம் அவமானப்பட்டு நிற்பான். அப்படிலாம் என்றைக்கும் நடக்கக்கூடாது. சேது, என்னையா பார்த்துக்கிட்டே இருக்க? உன் தங்கச்சி வாழ்க்கை இது. உன் தங்கச்சி கண்மணி எங்கே இருக்கான்னு பார்த்து நீயே சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா நான் கிளம்புறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்ப, இங்கே தாமரை ரொம்பவே பதட்டமாக போலீஸோடு வராங்க. வாங்க சார், இங்கே தான் அந்த கல்யாணம் நடக்குது, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு வர, ராஜாங்கத்தை பார்த்த உடனே, சார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, மாமா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி, தாமரை உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல, தெளிவான ஆதாரத்தோட போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறியான்னு சாவித்திரி கேட்கும்போது ஈஸ்வரி சித்ரா திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே அப்பத்தா கோவமா, தாமரை இம்புட்டு நேரம் எங்கே போயிருந்த? நீ வீட்லேயும் இல்லை, இப்போ என்ன மண்டபத்துக்கு போலீஸோடு வந்து நிற்கிற? என்ன செஞ்சிட்ருக்க?
சாவித்திரி இப்போவே இந்த தாமரைக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்து என்ன பிரச்சனையோடு வந்திருக்காளோ வேற தெரியல அப்படின்னு சொல்ல, அப்பத்தா நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, இந்த மாப்பிள்ளைக்காக தான் நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன். சொல்லப்போனால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட நன்றி சொல்லணும், ஏன்னா அம்புட்டு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னது மாப்பிள்ளையை பற்றின உண்மையை நீ கண்டுபிடிக்க போனியா, எதுக்குன்னு கேட்க, எல்லாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான். எங்கள் கண்மணியோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா, நீங்கள் தான் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்வீங்களே ஈஸ்வரி, நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? ஏன்னா இங்கே ராஜாங்க மாமாவோட சொந்த தங்கச்சி பொண்ணு, அதனால் எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு வராதில்ல. என் மாமா குடும்பம் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மாப்பிள்ளை மேலே சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க அவரோட ஹோட்டல்லையே போய் தங்கியிருந்தேன். அப்போ தான் அந்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமா, இவரோட ஃப்ரெண்டுங்க மூலமாக அங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே நானும் கருப்பண்ணனும் போலீஸை வர வச்சு அங்கே இந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்களை போலீஸ் வெளுத்து வாங்கினதால இந்த ஹோட்டலில் என்னெல்லாம் தப்பு நடக்குது, என்னெல்லாம் பிரச்சனை, யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்கன்னு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கோன்னு சொல்ல, தாமரை ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அங்கே வந்த போலீஸும் ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், சொல்லப்போனால் இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, இவரையா நீங்கள் விசாரிக்காமல் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க, என்ன சார் நீங்கள் அப்படின்னு ராஜாங்கத்தை கேட்க, இல்லை இவங்க குடும்பத்தை பற்றி நாங்கள் பெருசாக விசாரிக்கிறதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் உள்ள ஈஸ்வரி சொன்னதுனால தான். அப்படி மாப்பிள்ளை என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா இவங்க சொல்கிறத கேட்காதீங்க மாமா, போலீஸை கூட்டிகிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு இந்த தாமரை சாவித்திரி 2 பேரும் போட்ட திட்டத்தால் எல்லாமே நடக்குது. சொல்லப்போனால் மாப்பிள்ளை எம்பிட்டு படிச்சிருக்காரு, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, தன்னுடைய அப்பாவோட பிஸ்னஸை பொறுப்பாக இப்போ யாராவது இந்த மாதிரி எடுத்து செய்வாங்களா? ஆனால் தன்னுடைய பிஸ்னஸில் நல்லபடியாக வளரணும் முன்னேறணும் அப்படின்றது மாப்பிள்ளையோட எண்ணம். இப்போ கூட பாருங்கள், நம்ம கண்மணி இங்கே மண்டபத்திலேயே இல்லை, ஆனால் எந்த சந்தேகமும் இல்லாமல் கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற ஆசையில் மாப்பிள்ளை மனமேடையில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்னடானா இந்த தாமரைலாம் ஒரு ஆளுன்னு போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறீங்க, மாப்பிள்ளை மேலே சந்தேகப்படுறீங்க. வேண்டாமாமா, இப்படி ஒரு வரன் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாம் இந்த சாவித்திரி பேச்சையும் கேட்க வேண்டாம், தாமரை பேச்சையும் கேட்க வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க. கண்மணி எங்கே இருக்கான்னு பார்த்து சீக்கிரமாக மாப்பிள்ளைக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும், அம்பிட்டு தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு ஈஸ்வரி, அதான் கண்மணியை பார்த்து கூட்டிகிட்டு வரேன்னு செய்தி கிளம்பி போயிருக்கான்ல, என் பையன் கண்மணியை கூட்டிகிட்டு வருவான். இப்போ இங்கே போலீஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெளிவாக விசாரிக்க வேண்டாமா? எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கேன், என் வீட்டில் உள்ளவங்களையே ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருந்தால் சரிப்பட்டு வருமா? உண்மையாகவே மாப்பிள்ளை என்ன செஞ்சுருக்காரு, அவரால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீ சொல்கிறது உண்மையானு நான் பார்த்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நான் ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்ல, இங்கே உடனே சன்னாசியும் ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது சரிதான், நமக்கு மாப்பிள்ளையை பற்றி சரியாக விசாரிக்காததுனால ஒன்றுமே தெரியல. ஆமாம், மாப்பிள்ளை என்ன தான் அப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லும்போது அங்கே மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துனதுன்னு அந்த பொண்ணையும் அங்கே போலீஸ் கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மாப்பிள்ளையோட அப்பா பார்த்துட்டு நந்தகுமார் கிட்ட கேட்குறாரு, என்ன நடக்குதுங்க, அங்கே பாரு யார் வந்திருக்கான்னு. இதுக்கு தான் சொன்னேன், ஹோட்டல் பிஸ்னஸை செய்கிற நீ ஒழுங்காக பொறுப்பாக இருன்னு. நீ எதையாவது கேட்டியா? இப்போ பாரு உன்னை மாட்டி விடுறதுக்காகவே அந்த பொண்ணு மண்டபத்துக்கே வந்துட்டா போல, போலீஸ் வேற வந்திருக்காங்கன்னு சொல்ல. அப்பா இதுக்கு தான்ப்பா சொன்னேன், சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடை செய்யுங்க, கண்மணி கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா இந்த வீட்டில் உள்ள யாரும் நம்மளை கேள்வி கேட்கவே முடியாதுன்னு. பாருங்க என் ஃப்ரெண்டுங்க சொன்ன மாதிரி இப்போ போலீஸ் வந்துட்டாங்க, என்னப்பா பேசி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, தப்பு செஞ்சதெல்லாம் நீ, உனக்காக எவ்வளோதான் நான் சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ ராஜாங்கத்துக்கிட்ட மாட்டிக்காமல் இங்கேருந்து கிளம்புனா போதும்னு எனக்கு தோணுது. ஆனால் போலீஸ் உன்னை தேடி வந்துட்டாங்க நந்தகுமார், இதுக்கு மேலேயும் நீ ராஜாங்கம் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே இங்கே நந்தகுமாரோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பதட்டமாக திருன்னு முழிக்கிறாங்க. அங்கே வந்த பொண்ணும் அழுதுகிட்டே நிற்க உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, என்னம்மா நீ நின்று அழுதுகிட்டே இருந்தா உண்மை என்னன்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? என்ன தாமரை இவங்களை கொஞ்சம் பேச சொல்லு, அப்போ தானே என் அண்ணனுக்கு அந்த மாப்பிள்ளையை பற்றின உண்மை என்ன லட்சணம் என்னன்னு தெரிய வரும்னு சொல்ல,
ஆமாங்க. நாங்க உங்கள எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம்? உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்வீங்க. இந்த கல்யாணத்த நிப்பாட்டுவீங்கன்றதுக்காக தானே. இந்த மாப்பிள்ளைய எங்க வீட்டு பொண்ணு கண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எவ்ளோ பிரச்சனையாகும். உங்கள மாதிரியே எங்க வீட்டு பொண்ணு கண்மணியும் ஏமாந்து போயிறக்கூடாதுல்ல. அதனால நீங்க உண்மை என்னன்னு தெளிவா எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. அப்பதான் இங்க கண்மணிக்கு இந்த கல்யாணமும் நடக்காது. மாப்பிள்ளையவும் வெளுத்து வாங்கி போலீஸ் இங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படின்னு தாமரை சொல்றாங்க. உடனே அங்க இருந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா, நானும் அந்த நந்தகுமாரோட ஹோட்டல்ல போய் தங்கியிருந்தேன். அங்க என்னலாம் நடந்தது தெரியுமா? அவங்க ரூம்ல கேமரா வச்சிருந்தது எனக்கு தெரியாது. நான் என்ன செய்றேன்னு ஒவ்வொன்னையும் ஆதாரமா எடுத்து வச்சுக்கிட்டு, என்னை வர சொல்லி இவங்க நெறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. அதுலயும் இந்த நந்தகுமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னாரு. அவர நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். இப்ப நீ எனக்கு மனைவியாக முடியாது. நான் வசதியா வாழ ஆசைப்படுறேன். அதனால எனக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்கன்னு சொல்லி, நீங்க பெரிய பொறுப்புல இருக்கிறதுனால, உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா தனக்கு நெறைய பணம் கிடைக்கும், சொத்து வரும் அப்படின்னு சொல்லி ஆசையில இப்ப கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்ன மட்டும் அவர் ஏமாத்தல. நெறைய பேர ஏமாத்தியிருக்காரு பணத்துக்காக. இப்படி ஒரு ஆள நீங்க மாப்பிள்ளையா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அப்புறம் கண்மணியோட வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு இந்த நந்தகுமார பத்தின உண்மைய சொன்னா, உங்களுக்கு தெளிவா ஒரு முடிவு என்னன்னு தெரியுமே. அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படின்னு சொல்லி அங்க வந்த பொண்ணும் நந்தகுமார எல்லாரும் முன்னாடி வசமா மாட்டி விட்டுர்றாங்க. உடனே அங்க வந்த போலீஸ் சொல்றாங்க, "பாத்தீங்களா? நீங்க எவ்வளோ பெரிய பொறுப்பான ஒரு வேலையில இருக்கீங்க. உங்க வீட்ல உள்ளவங்களையே தேடி இந்த மாப்பிள்ளை வீட்ல உள்ளவங்க ஏமாத்தியிருக்காங்கன்னா, மத்தவங்கள இவங்க சும்மா விடுவாங்களா? இப்படிப்பட்டவங்கள கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்குறதுக்காகவும், இன்னும் இவங்க என்னலாம் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காகவும் தான் நாங்க வந்தோம்." அப்படின்னு சொல்ல, சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். "பாத்தீங்களாண்ணே, என் பொண்ணு தாமரை எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உண்மைய கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட நின்றுருக்கா. இப்ப இந்த ஈஸ்வரிய பேச சொல்லுங்க பாப்போம்." அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, "ஈஸ்வரி, இம்புட்டு நேரமா மாப்பிள ரொம்ப நல்லவருன்னு எல்லாரும் முன்னாடியும் பேசிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப பதில் பேசாம ஏன் நிக்கிறீங்க? மாப்பிள்ளையோட லட்சணம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கமா இல்ல? என் அண்ணன் வீட்லயே இருந்துக்கிட்டு, என் அண்ணன் தர பணத்தையே வாங்கி நல்லா செலவு செஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம என் அண்ணன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, அதன் மூலமா நல்லா பணம் வரும்னு ஆசைப்பட்டீங்களே, இப்போ உங்க நிலைமைய பார்த்தீங்களா? அண்ணே, இனி இந்த ஈஸ்வரிய நீ சும்மா விடக்கூடாதுண்ணே. நான் பொய் சொன்னதுக்கு என்னையும் தாமரையவும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனியா இல்லையா? இப்போ கண்மணி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க இந்த ஈஸ்வரி. நீ சும்மா விடக்கூடாதுண்ணே. இப்போவே இவங்களையும் போலீஸில் மாட்டி விடுனே. நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு மருமகனாக கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே, மாப்பிள்ளை குடும்பத்துக்கு கண்மணிக்காக நீ நிறைய பணம் தரேன்னு சொன்னல, அதில் ஏதாவது லாபம் கிடைக்கும்னு ஈஸ்வரி நினச்சி திட்டம் போட்டிருக்காங்க. அதானே காரணம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியை பார்த்துட்டு சன்னாசி சொல்கிறாங்க, சாவித்திரி சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஈஸ்வரி, நீ மாப்பிள்ளையோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பேசி அவங்க மூலமாக பணம் வருன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சியா? இல்லை மாப்பிள்ளையை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்து இந்த உண்மையை எதுக்காக மறைச்ச அப்படின்னு கேட்க, உடனே அப்பத்தா, இப்போ இது வேற ஒரு பிரச்சனை. கண்மணியும் வரல, இந்த மாப்பிள்ளையும் நல்லவரே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இனி இந்த ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது. அந்த மாப்பிள்ளைக்கு அங்கே மனமேடையில் என்ன வேலை? ராஜாங்கம் வெளுத்து வாங்கி அந்த மாப்பிள்ளைய இங்கே கூட்டிகிட்டு வா, போலீஸ்கிட்ட நம்ம மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மாப்பிள்ளை தானாக எந்திரிச்சு நிற்கிறாரு. ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு. அப்பா, என்னப்பா ராஜாங்கம் வராரு, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கும் தாண்டா, அந்த ஈஸ்வரி இப்படி நம்மளை வசமாக மாட்டி விடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பாவும் மாப்பிள்ளையும் நினைக்கும் போதே அங்கே ராஜாங்கம் ரொம்ப கோவத்தில் 2 பேரையும் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. ஏன் இப்படியெல்லாம் செஞ்சீங்க? நாங்களா நீங்கள் பொண்ணு பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டோம், நீங்களா தேடி வந்தீங்க. போனா போதுன்னு நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்க. அதுவும் எத்தனை பேரை ஏமாத்திருக்க. இப்போ நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு எங்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பணம் வரணும், அதுக்காக தானே அப்படின்னு சொல்லி இங்கே மாப்பிள்ளைய வெளுத்து வாங்கின உடனே மாப்பிள்ளை சொல்கிறார், என்னை மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, எங்களை மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லும்போது, அதான் நீ மாட்டிக்கிட்டியே, உன்னால் அவமானப்பட்ட அந்த பொண்ணு தெளிவாக உன்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நீ இப்போ உள்ளே போகிற, அது மட்டுமா? இனி நீயோ உன் அப்பாவோ இங்கே பிஸ்னஸ் எப்படி செய்கிறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா விட்டுருங்க மாமா, என்னதான் இருந்தாலும் என் சொந்தக்காரங்க மாமா, அவங்க தெரிஞ்சு இப்படி ஒரு தப்பு செய்யலை மாமா, சொல்லப்போனால் அந்த மாப்பிள்ளையை பற்றி எனக்கு இப்போ தான் தெரியுமாமா, விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி, இதுக்கு மேலே பேசின அவ்வளவுதான் உனக்கு,
எங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சாவித்திரி சொன்ன மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது நாங்கள். ஆனால் எங்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு நீ சந்தோஷமாக வாழணும்னு இப்படி ஒரு மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்னைக்கு திட்டம் போட்டு எல்லா ஏற்பாடையும் செஞ்சியோ அன்னைக்கே என் வீட்டில் இனி உனக்கு இடம் இல்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மாப்பிள்ளை குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அவங்களுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, அசிங்கமா இல்லை? அப்போ நம்ம குடும்பத்து மேலே உனக்கு உண்மையான அக்கறை இல்லை, இவங்க மூலமாக பணம் வராதுன்றதுக்காக தான் இப்படிலாம் நீ நடித்து ஏமாத்திட்டுருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேச, மாமா என்னையும் மன்னிச்சிருங்க, இவங்களையும் மன்னிச்சிருங்க மாமா, போனால் போதுன்னு விட்டுருங்க, இந்த கல்யாணத்தை கூட நிப்பாட்டிருங்க, போலீஸ்கிட்ட மட்டும் எங்களை மாட்டி விட்டுறாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல, அதான பார்த்தேன், போலீஸ் வந்த உடனே பதட்டத்தில் நீ மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு நிற்கிறியே, இதே மாதிரி இந்த மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இங்கே என் பொண்ணு இதே மாதிரி தானே அழுதுகிட்டே வந்து நின்றுப்பா. அப்போ நீ என்ன சொல்லியிருப்ப? உன்னை நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போயில நின்றுப்போம். நல்ல வேலை கண்மணி இம்பிட்டு நேரம் மண்டபத்துக்கு வரலை, அதனால இந்த கல்யாணம் நடக்க கொஞ்சம் நேரமாச்சு. உடனே போலீஸும் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. இல்லை ஏற்பாடு பண்ண நேரத்தில் கல்யாணம் நடந்திருந்தா இப்போ போலீஸ் வந்திருந்தாலும் என்னால் என்ன செஞ்சுருக்க முடியும்? கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில நான் நின்றுப்பேன் அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவமாக பேச, உடனே தாமரை சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, நீங்கள் சரியாக பேசுகிறீங்க. இந்த ஈஸ்வரி எத்தனை நாள் நம்பிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க பார்த்தீங்களா எப்படி நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு? இவங்கள தப்பு செஞ்சதுக்கு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வெளியில் அனுப்பிடுங்க. அப்போ தான் இந்த சித்ராவும் ஈஸ்வரியும் திருந்துவாங்க. அதுவும் நம்ம கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்காங்களே, பாருங்க மாமா எம்பிட்டு பெரிய தப்புன்னு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தாமரையை பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்ல தாமரை, உண்மை என்னன்னு உனக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த மாப்பிள்ளைய பற்றி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு உனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்க, அதுவா மாமா எனக்கு அப்படியே தெரிய வந்துருச்சுன்னு சொல்ல, அப்போ அங்கே கருப்பு வராரு. நான் சொல்கிறேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை, உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நானும் தாமரையும் ஒன்றா தான் அங்கே போய் உண்மையை கண்டுபிடிச்சோம். ஆனால் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த தாமரை வந்து இங்கே நின்றுட்டா. அது மட்டும் இல்லாமல் போலீஸை வர வச்சது நானும் தமிழ்செல்வியும் தான். இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, கண்மணியோட வாழ்க்கையில் அந்த மாப்பிள்ளையால் பிரச்சனை வரும்னு எனக்கு சொன்னதே நம்ம தமிழ்செல்வி தான் மாமா. இங்கே உள்ளே இருக்கிற செல்லப்பாண்டி வசந்தி மூலமாக இந்த கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, இந்த கல்யாணம் நடந்தால் நம்ம சம்மந்தி குடும்பத்தில் யாரும் சந்தோஷமாக இருக்கவும் முடியாது, அவங்க அவமானப்பட்டு தான் நிற்பாங்க அப்படின்னு உண்மையை சொன்னது வேற யாரும் இல்லை, உங்கள் சம்மந்தி செல்லப்பாண்டி மூலமாக வசந்திக்கு தெரிய வர, வசந்தி தமிழ்செல்விக்கிட்ட இது எல்லாத்தையும் சொன்ன உடனே சேதுக்கிட்ட முதல்ல நல்லபடியாக மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க தமிழ்செல்வி சொன்னதுக்கு சேது பெருசாக எந்த ஒரு வேலையும் செய்யலை, மாப்பிள்ளையை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கல. ஆனாலும் தமிழ்செல்வி நம்ம வீட்டு மருமகளா இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் வந்த உடனே உண்மையை சொல்லி என்னை உண்மையை கண்டுபிடிக்க சொல்ல, நானும் இந்த தாமரையும் ஒன்று சேர்ந்து தான் உண்மையை கண்டுபிடிச்சோம். இந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டதும் நாங்கள் தான். ஆனால் தமிழ்செல்வி இல்லாமல் இது எல்லாமே நடந்திருக்காது, எங்களுக்கு மாப்பிள்ளையை பற்றின உண்மையும் தெரிய வந்திருக்காது. ஏன் தாமரை, நீ நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சது சரி, ஆனால் இந்த எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்செல்வி தான், ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு கேட்க அமைதியாக நிற்கிறாங்க. அங்கே வந்த போலீஸ் மாப்பிள்ளைய பலார்னு வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்த பொண்ணும் உண்மையெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிற ராஜாங்கத்துக்கிட்ட கருப்பு பேசுகிறாரு, பார்த்தீங்களா, உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உண்மை தெரிஞ்ச உடனே தமிழ்செல்வி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இங்கே உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? இல்லை நீங்கள் வந்து கொடுத்த பணம் சொத்து எல்லாம் திருப்பி வந்திருக்குமா? இல்லை கண்மணியோட வாழ்க்கை தான் என்ன இருக்கும்? கண்மணி சந்தோஷமே இல்லாமல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்திருப்பா. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா நம்ம தமிழ்செல்வி. இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நீங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இங்கே சேது ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம்னு தமிழ்செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே கூட வரவிடாமல், தமிழ்செல்வி இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறத கண்டுக்காமல் இப்படிலாம் இருந்தால் ரொம்ப தப்பு இல்லையா? என்னதான் நானும் தாமரையும் உதவி செஞ்சுருந்தாலும் இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே தமிழ்செல்வி தான். நாங்கள் செஞ்ச உதவிக்கு எங்களுக்கு பெருசாக நீங்கள் நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம். தமிழ்செல்வியை உங்கள் வீட்டு மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே போதும். இப்போ கூட இங்கே கண்மணி வரலன்னு தானே எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்மணியை கூட்டிகிட்டு வரதும் தமிழ்செல்வி தான். தமிழ்செல்வி வந்த உடனே உங்களுக்கே உண்மை என்னன்னு புரிய வரும். உங்கள் மருமகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்.
இன்னும் தமிழ்செல்வி சொன்னதை பொய்யே நினச்சிக்கிட்டு அவள் இந்த வீட்டு மருமகளாக வரக்கூடாதுன்னு ஈஸ்வரி சாவித்திரின்னு இவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தான் நிற்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் மருமக தமிழ்செல்வியோட அருமை பெருமை தெரியாமல் இன்னும் இப்படியெல்லாம் இருக்காதீங்க மாமா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்செல்விக்காக கருப்பு பேச தமிழ்செல்வி செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி கண் கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம். அப்போ கண்மணியை தமிழ்செல்வி கூட்டிகிட்டு வராளா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது ஆமாம், கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால தான் மண்டபத்துக்கு வராமல் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் இருந்திருக்காங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தமிழ்செல்வி கண்மணியவும் ஆறுமுகத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வராங்க. சொல்லப்போனால் இந்த கல்யாணத்தில் கண்மணிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அதான் இந்த மாப்பிள்ளை லட்சணம் தெரிஞ்சிருச்சு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணே பேசாமல் நான் ஒரு மாப்பிள்ளைய பார்க்குறேன், நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தானே, நம்ம சொந்தக்காரங்களையே ஒரு பையனை பார்த்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போமா? அண்ணே நான்லாம் இந்த ஈஸ்வரி மாதிரி ஏமாற்ற மாட்டேனே. தமிழ்செல்வியை பெருமையாக பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், நானும் என் பொண்ணு தாமரையும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கோம்லண்ணே, எங்களுக்கு பெருசாக நல்ல பேர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத கேளுனே அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு பதில் பேச முடியல. இந்த ஒரு காரணத்தை வச்சு எப்படியாவது தான் பார்க்குற மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சாவித்திரி திட்டம் போடுறா. நமக்கு இங்கே அவமானம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஆனால் சாவித்திரி பார்த்த மாப்பிள்ளைய கண்மணி கல்யாணம் பண்ணால் நமக்குன்னு வர வேண்டிய எல்லா லாபமும் இந்த சாவித்திரிக்கு கிடைக்குமே. இங்கே சாவித்திரி நினச்ச மாதிரியும் கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே சன்னாசி சொல்கிறாங்க, பார்த்தீங்களான்னு இந்த ஈஸ்வரி நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நமக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டா. என்னதான் நம்ம கூட தமிழ்செல்வி இல்லைனாலும் நம்ம அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு முதல்லையே மாப்பிள்ளையை பற்றி சொன்னால் நம்ம எல்லாரும் மனசு வேதனைப்படுவோன்னு சரியான நேரத்தில் போலீஸை வர வச்சு மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு புரிய வச்சு மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருன்னு நமக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றிருக்கான தமிழ்செல்வி. இங்கே கருப்பு சொன்ன மாதிரியே நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி மாதிரி வேறு யாராலையும் இப்படி ஒரு பெரிய உதவியை செய்ய முடியாது. நாம் ஏன் தமிழ்செல்வியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, மருமகளாக ஏற்றுக்கக்கூடாது? சொல்லப்போனால் நமக்குன்னு வர பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே தமிழ்செல்வி தானே. நாம் தலகுனியக்கூடாதுன்னு நினைக்கிறது தமிழ்செல்வி மட்டும்தான். ஆனால் அந்த ஈஸ்வரி சாவித்திரி எல்லாரும் திட்டம் போட்டு நம்மளை அவமானப்படுத்தணுன்னே நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்செல்வி வரட்டும், கண்மணியை கூட்டிகிட்டு வரட்டும், நானே தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சேதுவுக்காக மன்னிப்பு கேட்டு செஞ்ச பெரிய உதவிக்கு தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்லி இங்கே சேதுவையும் இங்கே தமிழ்செல்வியும் ஒன்று சேர்க்கறது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு நானே கூட்டிகிட்டு வரேன். இனி தமிழ்செல்வி நம்ம வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்கட்டும். நான் எவ்வளோ பெரிய நான் அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இப்படி என்னை தலை நிமிர வைக்கணும்னு இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சது தமிழ்செல்வி தான். நம்ம தமிழ்செல்வி நம்மளுக்கு மருமகளாக கிடைக்க நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது தெரியாமல் சேது பேச்சை கேட்டு நானும் தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்து சேதுவும் தமிழ்செல்வியும் பிரியணும்னு நினச்சது பெரிய தப்பு தான். இங்கே கண்மணிக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் மறுபடியும் வேற ஒரு மாப்பிள்ளையோட நடக்கும். இல்லைனா இங்கே தமிழ்செல்வி என்ன சொல்கிறாளோ அது மட்டும்தான் நடக்கும், அதை மட்டும்தான் நான் இனி கேட்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்செல்வி செஞ்ச உதவியால் தான் கண்மணியோட வாழ்க்கையவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே மனசு மாறின ராஜாங்கம் தமிழ்செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தமிழ்செல்வி இங்கே கண்மணியை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. தமிழ்செல்வி கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும்னு இங்கே ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க தமிழ்செல்வி ஆறுமுகம் கண்மணின்னு அங்கே 3 பேரும் நிற்கிறாங்க. உடனே ஆறுமுகத்தை பார்த்துட்டு சேது சொல்கிறாரு, என்ன ஆறுமுகம் எம்பிட்டு நேரம் ஃபோன் பண்ணுறோம், எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இந்த ஈஸ்வரி அம்மா மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசினதை நானும் கண்மணியும் கேட்டோம். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேற வழி தெரியாமல் கண்மணி அம்மா தான் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, இந்த கல்யாணம் எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையோட அப்பா ஈஸ்வரிக்கு நிறையா பணம் கொடுக்கறதா சொன்னதுனால என் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்ன்ற உண்மையை மறைச்சி இந்த கல்யாணத்தை செய்யணும்னு ஈஸ்வரி திட்டம் போட்டது எங்களுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட கண்மணி அம்மா தான் இப்படி செய்ய சொன்னாங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்த உடனே இங்கே ஆறுமுகம் இப்படி சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி மேலே உள்ள கோவத்தில் ஈஸ்வரியை இங்கே ராஜாங்கம் மட்டும் இல்லாமல் சேதுவும் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஆனால் தமிழ்செல்வியால் உண்மை தெரிஞ்சு எல்லாருமே இங்கே கண்மணியோட வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது, தமிழ்செல்வி தான் நம்ம வீட்டு மருமக. மறுபடியும் தமிழ்செல்வி கண்மணியோட அங்கே மண்டபத்துக்கு வந்ததால் தமிழ்செல்வியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜாங்கம்.